Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 4 month பேபிக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாலிட் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபுட்டை நீங்க 4 மாச குழந்தைக்கு தைரியமா தாராளமா வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். என்னோட பேபிக்கு 4 months ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபுட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்தேன். 4 months ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபுட்டை நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்கறதுனால பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. குழந்தையோட போன் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுல அதிகமா ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே வந்து ஏற்படாது. தைரியமா நீங்க வந்து கொடுக்கலாம். குழந்தைங்களோட பிளட் பிரஷரை ரெகுலேட் பண்றது மட்டும் இல்லாம கண் பார்வை திறனை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது. இதுல அதிக அளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வேற ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்டா நீங்க 4 monthல வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்து பாருங்க. அதாவது பனானா கூழ், பனானா பொரிஜ் எது வேணாலும் நீங்க வந்து சொல்லலாம். இந்த கூழை வந்து நீங்கள் காய்ச்சி கொடுக்கும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கூழை வந்து காய்ச்சி கொடுங்க. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 ஸ்பூன் பனானா பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணணும். இந்த கூழை நீங்கள் 4 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாத குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 4 மாத குழந்தைக்கு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக வந்து இருக்கும். இந்த ஃபுட்டை 4 மாத குழந்தைக்கு எத்தனை முறை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வீக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை வந்து கொடுத்து பாருங்கள். அதாவது ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை, அதாவது காலையில் மட்டும் இல்லைன்னா மதியானம் மட்டும் வந்து கொடுத்து பாருங்கள். 3 டேஸ்க்கு தொடர்ந்து வந்து கொடுத்து பாருங்கள். பேபிஸ்க்கு கொடுக்கும்போது எதுவும் கொமட்டலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எதுவுமே ஏற்படலை, குழந்தை வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து தாராளமாக 2 முறை கூட கொடுக்கலாம். இந்த ஃபுட் கொடுக்கறதுனால உங்களுக்கு அலர்ஜி எதுவுமே வந்து ஏற்படாது. தைரியமாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.